Warm greetings to one and all present here. It is an honor to invite you all to this wonderful occasion. First, I welcome the man who doesn't need any introduction and known among all of us for his wisdom and his knowledge. I am privileged to introduce our Honorable Principal, Dr. A. Arumugam sir, to this delightful juncture. Thank you, sir. Next, with great pleasure, I invite our esteemed chief guest, S. Shankar, Head Department of History, to this pleasant event. Thank you, sir. Next, I am honored to invite our distinguished chief guest, Dr. C. Prem Nasir, Assistant Professor of History. Thank you, sir. I request our principal, sir, to address the gathering. நமது ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாவது முறையாக யூத் பார்லிமெண்ட் நடத்துவதற்கு அனுமதி வழங்கி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த நமது கல்லூரியினுடைய தலைவர் அவர்களுக்கும் உங்களின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், ஜெயராம் கல்லூரி இந்த கல்வியாண்டு முதல் இது கல்விக்கூடம் மட்டுமல்லாமல், கல்வி கோயிலாக மட்டுமல்லாமல், கல்வி கடலாக திகழ்ந்து வருகின்றது. கல்வி கடலாக திகழ்ந்து வருகின்றது. நீங்கள் எல்லாம் இந்த கல்வி கடலில் முத்தெடுக்கும் முத்தான முத்தாக உங்களை நீங்களே உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலே என்ன அப்படின்னா, உங்களுக்கு ட்ரைனிங்கே தேவையில்லை. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. உங்களெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. ஏன்னா நாங்களாம் ஆம வேகத்தில் வந்தோம். ஏன்னா எங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கிடையாது. நாங்களே எங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தாலும், எங்களை வழிநடத்துவதற்கு போதுமான வழிகாட்டிகள் இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நாங்களெல்லாம் கிராமப்புறத்திலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் அல்லது 30 கிலோமீட்டரை விட கல்லூரிக்கு போகணும். நாங்கள் போனால் கல்லூரி இருக்காது, கல்லூரி போனால் நாங்கள் இருக்க மாட்டோம், கல்லூரி இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம். அந்த மாதிரி காலத்தில் இருந்தோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்கள் இடத்த தேடி சோர்ஸ் வீட்டுக்கு வருதா இல்லையா? எங்கே இருக்கீங்களோ அதே இடத்துல என்ன தேவையோ அதை அவங்களால பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அதற்கு உங்களை உருவாக்கிய உங்களுக்கு 100% முழு ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கெல்லாம் மேலாக, என்னதான் முத்து இருந்தாலும் சரி, சொத்து இருந்தாலும் சரி, அதை முத்தை எடுத்துகிட்டு காமிச்சா தான் அதை முத்துன்னு சொல்ல முடியும். என்னதான் சொத்து இருந்தாலும் சரி, அந்த சொத்தை காப்பாற்றி அதனுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணால் தான் அந்த சொத்தினுடைய மதிப்பு மக்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான முத்துக்களுக்கு சமமானவர்கள், ஆயிரக்கணக்கான அழியா சொத்துக்களுக்கு சமமானவர்கள். ஏன்னா அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லிட்டு போயிருக்கார் அப்படின்னா, மற்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவை பார்த்து பயப்படுகின்றது என்று சொல்வதை விட அஞ்சுகிறது என்று சொல்வதுதான் மேல். பயப்படுறதும் ஒன்று தான், அச்சம்னு சொல்றதும் ஒன்று தான். என்ன ரெண்டுக்கு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயம் அப்படிங்கிறது அவங்களுடைய கேப்பபிலிட்டி இல்லாமல் வரக்கூடியது பயம். அச்சம் அப்படின்னா ஆப்போசிட் உங்களுடைய திறமை இருக்கு இல்லையா, திறமையை பார்த்து வரக்கூடிய ஒரு மிரட்சி இருக்கு இல்லையா, அதுதான் அச்சம். அப்போ உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பார்த்து அஞ்சுகிறது அப்படின்னு சொன்னால், மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது இந்தியாவில் மனித வளம், அந்த மனித வளத்தை மதிப்பிடுவதற்கு
யாராலும் இயலாது. ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே மதிப்பிடவே முடியாத அளவுக்கு வந்து நம்மளுடைய வளம் இருக்குது. அதனால் இந்தியா வந்து 2025 வந்து வல்லரசு நாடு ஆகும், இளைஞர்களால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 100% உண்மை. இப்போ உங்களை மாதிரி இருக்கவங்க எல்லாமே ஒன்று பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது ப்ரொஃபஷன் போகலாம், அல்லது ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் போகலாம், அல்லது பொலிட்டீஷியனாகவும் வரலாம். நல்ல படித்த இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் வந்து அவர்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் திகழ்வார். எதிர்கால இந்தியாவை வழிநடத்துவதில் வந்து அவர் வல்லமை மிக்கவராக இருப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மை. எவ்வளோ நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறோம் இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டீஷியனில் யங் பொலிட்டீஷியன் அல்லது எஜுகேட்டட் பொலிட்டீஷியன், அது வந்து ஊராட்சியாக இருக்கலாம், பஞ்சாயத்தாக இருக்கலாம், நகராட்சியாக இருக்கலாம், மாநகராட்சியாக இருக்கலாம், அல்லது மாநிலமாக இருக்கலாம், அல்லது ஒரு நாடாக இருக்கலாம். இப்போ சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கங்க, நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கிங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் முத்துக்காப்பட்டி ஊராட்சின்னு ஒரு ஊராட்சி இருக்குது. அந்த ஊராட்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடந்த தேர்தலில் அதிக வாக்கு பெற்று வெற்றி பெற்றார். அவர் வந்து ஒரு படித்த இளைஞர், படித்த பட்டதாரி. அப்போது நம்மளுடைய கிராம மக்களுக்கு என்ன மாதிரி வசதிகள்லாம் போய் சேரணும், அதை கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து கிராமப்புற வளர்ச்சிக்கு வந்து நிதியை ஒதுக்கீடு செய்கிறாங்க, அந்த நிதியை பெற்று மக்களுக்கு எவ்வாறு நம்மளை சேவைகள் செய்ய வேண்டும் என்பதை தினந்தோறும் வந்து அது நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது மீடியா மூலமாக தெரிஞ்சு அவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க டெல்லியில் ஒரு மாநாடு நடந்தது. அது வந்து சிறப்பாக செயல்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு வந்து ஒரு பரிசு வழங்கினாங்க, அவார்டு வழங்கினாங்க. அந்த அவார்டு வந்து அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பெருமையாக பேசினாங்க. ரொம்ப மிக இளமையானவர், வயதில் இளமையானவர், செயலில் முதுமையானவர். செயலில் 24 மணி நேரம் வந்து மக்களை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பார். நான் அவர் சொல்கிறேன்னா அது நாமக்கலுக்கான சொல்லலை. அதே மாதிரி சேலத்தில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இங்கிருந்து வந்திருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பல்வேறு ஊரை சார்ந்தவர்கள். நீங்கள் ஊராட்சியிலிருந்து வரலாம், அல்லது பேரூராட்சியிலிருந்து வரலாம், அல்லது நகரத்திலிருந்து வரலாம், அல்லது மாநகரத்திலேருந்து வரலாம். அது மேட்ரு கிடையாது. உங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் கேரக்டராக இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒரு யூனிக் கேரக்டராக இருக்கணும். என்ன சார் யூனிக் கேரக்டர் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து மக்களால் போற்றப்பட வேண்டும். அது எப்படின்னா உங்களுடைய தோற்றத்தை வச்சு கிடையாது, உங்களுடைய செயலை வச்சு நீங்கள் வந்து போற்றப்பட வேண்டும். புரியுதா? பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ செய்திகள் வருது. அந்த செய்தி வந்து நீங்கள் செய்த நல்ல செயல் மூலம் நீங்கள் வந்து வெளியில் வரணும். பப்ளிசிட்டி, அட்வர்டைஸ்மெண்ட் ரெண்டு இருக்குது. பப்ளிசிட்டினா என்ன, அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன? பப்ளிசிட்டி அப்படிங்கிறது, இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து உலகம் பூரா தெரியும் அப்படின்னா அவர் விளம்பரமாக கொடுத்தாரு. அவர் செய்த செயல் மூலம் நிருபர்கள், மீடியா வந்து அவரை வெளிக்கொண்டு வருது. அப்துல் கலாம் அவர் என்ன காசு கொடுத்துட்டு போனார் பேப்பருக்கு, மீடியாவுக்கு 100 வருஷத்துக்கு வந்து என்னுடைய விளம்பரத்தை அதில் போடு 5 கோடி எனக்கு கொடுத்துட்டு போனாரா? ஏன் ஒரு விவசாயி எடுத்துங்க, இன்றைக்கி எவ்வளோ அச்சீவ் பண்ணுறாங்க, அவர் என்ன வந்து விவசாயத்தை போனால் அவருக்கு கொடுத்தாரா? இன்னும் அவர் செய்த செயல் வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து மிகவும் தேவை, மிகவும் வந்து உறுதுணையாகவும் உந்துதலாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் பப்ளிசிட்டி மீடியா வந்து அவங்கள நோக்கி போகிறாங்க. கல்வி நிறுவனத்தை எடுத்துக்கங்க. நல்லா நீங்கள் வந்து டாப் மோஸ்ட் ஸ்கூலில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து அச்சீவ் பண்ணாக்க மீடியா வந்து உங்கள்கிட்ட வராது. இதே கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட் வழங்கக்கூடிய 7.5% கோட்டாவில் ஒருத்தர் எம்பிபிஎஸ் போகிறாங்க, ஒருத்தர் அட்வொகேட் போகிறாங்க, ஒருத்தர் அக்ரி போகிறாங்க, ஒருத்தர் வந்து சம்மதர் கிராஜுவேஷன் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் மீடியா அதை ஃபோக்கஸ் பண்ணுது. ஏன்னா சாதிப்பதற்கு நிதியோ, அதாவது பொருளாதாரமோ, குடும்ப வசதியோ அல்லது குடும்ப பின்னணியோ ஒரு முக்கியமான காரணமாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாமே உங்களுடைய குறிக்கோள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே வந்து உங்களை சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்கள் திங்கிங் பூரா பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும். பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும். ஒய் நாட் அப்படின்னு திங்க் பண்ணணும். ஒய் நாட்னா என்னது? இந்த செல் எடுத்து வைக்கணும்னா ஒய் ஷுட் ஐன்னு யோசிக்கக்கூடாது, நான் ஏன் அதை செய்யணும்னு யோசிக்கக்கூடாது. புரியுதுங்களா? வீட்லேயும் சரி, சொசைட்டிலையும் சரி,
நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸ் அல்லது வந்து உங்களுடைய ஹோம் டவுன் எங்கேயா இருந்தாலும் எந்த நல்ல வேலையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட் பர்சனாக இருக்கணும் எடுக்கிறதுக்கு. ஒய் ஷுட் ஐ யோசிக்கக்கூடாது, ஒய் நாட் ஐ, ஒய் ஐ எம் நாட், ஏன் நானாக இருக்கக்கூடாது இந்த வேலை செய்கிறவனா, நான் ஏன் செய்யணும்னு யோசிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு லெவலுக்கு வருவீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஆல் மினிஸ்டர்ஸ் அண்ட் அப்போசிட் லீடர்ஸ் ஆர் awaiting to express their views. So in this good time, I express my gratitude and thanks for all the participants, ministers and participants at the outset for the coordinators of this team. Thanks for this opportunity. Thank you. Thank you for your valuable words, sir. Now it's time to inaugurate this special event. I invite our principal, sir, to light the lamp. Thank you, sir. I invite our chief guest, S. Shankar, sir, to light the lamp. Our chief guest, Dr. Prem Nazir, sir, to light the lamp. Thank you, sir. I invite Mr. Kirtana, Assistant Professor of English, to light the lamp. Ms. Mubila, Speaker of the House, to light the lamp. Thank you, dear. Now, program commences. Speaker. Speaker, all rise. National song. Respected Vice President, respected Prime Minister, Honorable Leader of the House, Honorable Leader of the Opposition, Honorable Members of Parliament, distinguished guests and invitees, and ladies and gentlemen, I am honored and privileged to welcome this distinguished gathering to the lower house of the Parliament of India. New members to take the oath of affirmation. Secretary General, please. Srimati Nikita, who stand in
selected from Vijayawada constituency from Andhra Pradesh to take oath or affirmation. Madam, do you want to take oath or affirmation? In which language would you like to take affirmation? నేను నిఖిత హౌస్ ఆఫ్ ది పీపుల్గా ఎన్నికైన తర్వాత దేవుడి పేరు మీదే ప్రమాణం చేస్తున్నాను. చట్టం ద్వారా స్థాపించబడిన భారత రాజ్యాంగంపై నేను నిజమైన విశ్వాసం మరియు విధేయతను కలిగి ఉంటాను. భారతదేశ సార్వభౌమత్వాన్ని మరియు సమగ్రతను నేను సమర్థిస్తానని దేవుడి పేరు మీద ప్రమాణం చేసింది. నేను ప్రవేశం కాబోయే బాధ్యతను నిష్ఠతో నిర్వర్తిస్తాను. Oath or affirmation. Sir, do you want to take oath or affirmation? In which language would you like to take affirmation? ഞാൻ ശ്രീ മനോജ് ജനപ്രതിനിധി സഭയിൽ അംഗമായി തെരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ഞാൻ ഇന്ത്യയുടെ പരമാധികാരവും അഖണ്ഡയും ഉയർത്തിപ്പിടിക്കുന്ന നിയമപ്രകാരം ഇന്ത്യ ഭരണഘടനയോടുള്ള യഥാർത്ഥ വിശ്വാസവും വിധേയത്വവും ഞാൻ പുലർത്തും എന്ന് ദൈവത്തിന്റെ നാമത്തിൽ സത്യം ചെയ്യുന്നു. ഞാൻ പ്രവേശിക്കാൻ പോകുന്ന ചുമതല വിശ്വാസത്തോടെ നിർവഹിക്കുന്നു. Honorable members, it is my sad duty to inform the House the sudden demise of a former member, Shri Manik Chaudhary. Shri Manik Chaudhary was a member of Lok Sabha. He was a devoted parliamentarian. He is famous in Indian history. This highly dynamic man played a very important role that changed history. He served in many government positions from 1950 to 1962. His two most famous accomplishments were school teacher and president. वह राजनीति में अपने समय के लिए सबसे ज्यादा जाने जाते हैं, लेकिन वे काफी कौशल वकील और अर्थशास्त्री भी थे. सैनिक के सदस्य के रूप में उन्होंने अपने करियर की शुरुआत में शिक्षा प्रणाली में महत्वपूर्ण भूमिका निभाई और फिर बाद में उन्होंने कई कानूनों को लागू करने में मदद की, जिससे भारत में सामाजिक स्थितियों में सुधार हुआ. उन्होंने अन्य देशों के साथ घनिष्ठ संबंध स्थापित करने में भी मदद की. He is surely be remembered. So on behalf of the House, I would like to extend my heartfelt condolences to the bereaved family. Prime Minister, please. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சபாநாயகர் அவர்களே, நீங்களும் இல்லத் தலைவரும் செலுத்தும் அஞ்சலியோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன். எங்கள் வீட்டின் முன்னாள் உறுப்பினர் தனது சிறந்த பணிகளுக்காக எப்பொழுதும் நினைவில் இருப்பார். அவர் தனது சத்தியமான தொழிலில் நிறைய சாதித்துள்ளார். அது வெற்றிகரமாக இருந்தது. திரு மானிக் சௌத்ரி அவர்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்காக பணியாற்றிய ஒரு இந்திய அரசியல் தலைவராவார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு பல முக்கிய பங்குகளை செய்தவர் அவர். நாட்டின் மாற்றத்தில் முக்கிய பங்களித்தார் அவர் மற்றும் அதன் அரசியலமைப்பு ஜனநாயகத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். சில கடினமான காலங்களில் இந்தியாவை வழிநடத்த உதவினார். இந்தியாவில் கல்வி மற்றும் சமுதாய சீர்திருத்தத்தை மேம்படுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். அவரது அரசியல் சாதனைக்கு மேலதிகமாக அவர் ஒரு புகழ்பெற்ற அறிஞர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். அவரது படைப்புகள் வரலாறு, அரசியல் மற்றும் மதம் பற்றிய பல புத்தகங்கள் உள்ளது. கடைசி நிமிடம் வரை எங்களுடன் இருந்தார். ஆனால் இப்பொழுது எங்கள் வீட்டின் முன்னாள் உறுப்பினருக்கு எனது இதயபூர்வமான இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன்.
Leader of Opposition, please. మాణిక్ చౌదరి గారికి నేను శ్రీక నివాళిని అర్పించడానికి లేచాను. వాళ్ళ వెంట చేరి పనిచేసిన అవకాశం నాకు లభించింది. చాలా సంతోషంగా ఉంది. ఆయన ఎప్పుడు నవ్వు మూతితో కలిసి మెలిసి ఉంటారు. ఎవరికో ఎప్పుడు కష్టం ఇచ్చింది లేదు. మంచి మనసుతో అందరికీ తోడుగా ఉండిన వాళ్ళ లోక జ్ఞానం, విద్య, రాజకీయాల్లో మంచి అనుభవం ఉంది. బలమైన దేశంగా మార్చేదానికి పోరాడిన వాళ్ళు. ఆయన కాలంలో రాజకీయాల్లో చాలా బలంగా ఉండింది. ప్రపంచంలో మన భారతదేశాన్ని చాలా బలంగాను ధైర్యానికి ప్రతిరూపమును మార్చిన వాళ్ళు అంట. ఈ ప్రజానికాగా పోరాడిన దేశ వ్యక్తి కొల్లిపోయిన ఆయన కుటుంబానికి నా ప్రహార జానభోజాన్ని తెలిపిస్తాను. The House may stand in silence as the mark of respect to the departed soul. The Secretary General may convey the message of condolences to the bereaved family. Yes, madam. Introduction of new ministers. Honorable Prime Minister, please. Honorable Speaker, Madam, having pleasure of introducing through you to the House. My colleagues, the new ministers are Srimati, Minister of Labour and Employment. Sri Siddiq Basta, Minister of Railways. Srimati Sri Amoha, Minister of Statistics and Program Implementation. Thank you, Madam. Now the question hour begins. Question number 101. Shri Kaushik, please. Honorable Speaker, Madam, through you, I would like to ask the Minister of Labour and Employment whether, in view of the fact child labour could not be fully eradicated, the government has provided logistical and monetary support to different states to contain the critical problem and restore the details thereof, the number of programs conducted under the National Child Labour Project, the number of labour saved and enrolled in the special training centers. Thank you, Madam. Minister of Labour and Employment, please. Honorable Speaker, Madam. Child labour is the outcome of various socio-economic problems such as poverty, economic back awareness and illiteracy. Government is following a multi-program strategy for elimination of child labour. It comprises of strategy and legislative measure, rehabilitation and universally elementary education along with converse with other schemes of socio-economic development. Government is also implementing the National Child Labour Project schemes for rehabilitation of child labour. Under the NCLP scheme, children are withdrawn from work or put into the special training centres, where they are provided with bridge educational, vocational training, midday meal, steeped health care facilities, etc. And finally, mainstreamed to the formal education system. Thank you, Madam. Question number 102. Srimati Sahana, please. बेइज्जत करे उस्ताद भी का इज्जत करे तो तुम्हारे जैसे में रेलवे का विजय का 5 पूछे रहे चाहते। दुनिया में ऐसे रास्ते में जाते सो फेटे की गिनती बहुत कमी है, तो उसकी वजह औरतों के फेटे के कोच में गिनती ज़्यादा होने के लिए इस्तेमाल करके अलंकादारी की संग आती है। औरतों के अलंकादारी की संग आस्ती के रास्ते के लिए। Minister of Railways, please. Master Speaker, Madam. Master Speaker, Madam, Section 58 Railway Act में 1989 फीमेल का पैसेंजर ट्रेन में आप रिजर्वेशन कोटा 6 बार स्लीपर क्लास में दूर जाना मेल एक्सप्रेस ट्रैक में रिजर्वेशन कोटा 6 बार 3 AC क्लास ग्रुप ऑफ फीमेल मुफसर। शुक्रिया। Question number 103. Srimati Kavya, please. माननीय अध्यक्ष महोदया, मैं आपके माध्यम से संचार मंत्री से पूछना चाहती हूँ, क्या सरकार उपभोक्ताओं को मुफ्त इंटरनेट सुविधा प्रदान करने पर विचार कर रही है? यदि हाँ, तो तत्संबंधी ब्यौरा क्या है और इस उद्देश्य के लिए चयनित स्थान क्या है? क्या सरकार की नेट सेवाएं देने की योजना है?
यदि हाँ तो तत्संबंधी प्रक्रिया क्या है? और नए दिशा निर्देशक के तहत उपभोक्ताओं को दी जाने वाली मुफ्त डेटा डिलीवरी का माध्यम क्या है? आपका धन्यवाद महोदया। Minister of Communication, please. माननीय अध्यक्ष महोदय, भारतीय दूरसंचार विनियामक प्राधिकरण ने मुफ्त डेटा के प्रावधान के माध्यम से ग्रामीण क्षेत्रों में डेटा उपयोग को प्रोत्साहित करने पर दूरसंचार विभाग को अपनी सिफारिशें सौंपी। ग्रामीण क्षेत्रों में रहने वाले व्यक्तियों के लिए सामर्थ्य अंतर को पाटने और डिजिटल माध्यमों को प्रोत्साहित करके कैशलेस अर्थव्यवस्था की दिशा में सरकार प्रयासों का समर्थन करने के लिए प्राधिकरण एक ऐसी योजना लाती है जिसमें उचित मात्रा में डेटा उपलब्ध करा जाए एवं निःशुल्क राशि पर। देश में इंटरनेट परिस्थितिकी तंत्र के समग्र विकास के लिए ट्राई सिफारिश करती है समर्थ के बजाय कनेक्टिविटी स्थानीय भाषा में सामग्री की उपलब्धता और डिजिटल साक्षरता पर आवश्यक ध्यान देना चाहिए। आपका धन्यवाद मैडम। क्वेश्चन नंबर 104 श्रीमती निरंजना प्लीज। ബഹുമാനപ്പെട്ട സ്പീക്കർ മാഡം, നിങ്ങൾ മുഖേന ഞാൻ വ്യവസായ മന്ത്രിയോട് ചോദിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ഏഷ്യൻ രാജ്യങ്ങളിൽ നിന്നുള്ള ഡ്യൂട്ടി ഫ്രീ ഇറക്കുമതികളോട് കൂടിയ ഓപ്പൺ സെൽ LED പാനലുകളുടെ ഒരു നിർണായക ടെലിവിഷൻ ഘടകത്തിന് ഡ്യൂട്ടി സ്ക്രേപ്പ് ചെയ്യാൻ ഗവൺമെൻറ് നിർദ്ദേശിച്ചിട്ടുണ്ട് എങ്കിൽ അതിൻ്റെ വിശദാംശങ്ങൾ. മേക്ക് ഇൻ ഇന്ത്യ സംരംഭത്തെ ദോഷകരമായി ബാധിക്കുന്ന തരത്തിൽ പ്രാദേശികമായി ടിവികൾ നിർമ്മിക്കുന്നതിനേക്കാൾ ആകർഷകമായി നികുതി രഹിത ഇറക്കുമതി കൂടുതൽ ആകർഷകമായി അങ്ങനെയെങ്കിൽ അതിനോടുള്ള സർക്കാരിൻ്റെ പ്രതികരണം. ഇന്ത്യയിൽ ഉൽപ്പാദനം നടത്തുന്ന കമ്പനികളെ പ്രോത്സാഹിപ്പിക്കുന്നതിനും സർക്കാർ സ്വീകരിച്ച നടപടികൾ എന്തെല്ലാമാണ്? നന്ദി മാഡം. മിനിസ്റ്റർ ഓഫ് കോമേഴ്സ് ആൻഡ് ഇൻഡസ്ട്രി പ്ലീസ്. ഇല്ല മാഡം, സ്വാതന്ത്ര്യ വ്യാപാരക്കാരുടെ രാജ്യങ്ങളിൽ നിന്നുള്ള LCD LED ടിവികളുടെ ഇറക്കുമതി 7,58,000 യൂണിറ്റ് ആണ്. സാംസങ് ഇന്ത്യയിലുള്ള ടിവികളുടെ ഉത്പന്നം നിർത്തിയേക്കിനും വിയറ്റ്നാമിലും നിന്നുള്ള ഇറക്കുമതി ചെയ്തിട്ടെങ്കിലും അതിയാത്ത ഇലക്ട്രോണിക്സ് നിർമ്മിതിക്കുള്ള പ്രോത്സാഹിപ്പിക്കുന്നു. സർക്കാരിന്റെ നിവർത്തി എടുത്തുള്ള ഇലക്ട്രോണിക്സ് ആൻഡ് ഇൻഫർമേഷൻ ടെക്നോളജി മാത്രമല്ലാതെ ഇൻസെന്റീവ് സ്കീമുകളും നടപ്പിലാക്കുന്നതും FDI 100% വരെ ചെയ്തതാണ്. മൂലധന സാധനങ്ങൾക്ക് നിൽ കസ്റ്റം ഡ്യൂട്ടി ചെയ്തു. മേക്ക് ഇൻ ഇന്ത്യ പ്രവേശിക്കാൻ പോകുന്ന പ്രീമിയർ ആൻഡ് ടെക്നോളജി ഇൻഡസ്ട്രികൾക്ക് ഗ്രാൻഡ് ഇൻ എയ്ഡ് റിസർച്ച് ആൻഡ് ഡെവലപ്മെന്റിൽ സജീവനമായി നടപ്പിൽ കൈക്കൊള്ളുന്നു. ഫ്ലെക്സിബിൾ ആൻഡ് ഇലക്ട്രോണിക് ടെക്നോളജി ഫോർ ഇന്റർണൽ സെക്യൂരിറ്റി, നെക്സ്റ്റ് ജനറേഷൻ AMOLED ഡിസ്പ്ലേ, OLED ലൈറ്റിംഗ് ആൻഡ് OPV ഉൽപ്പന്നങ്ങൾ ഇന്റർനെറ്റ് ഓഫ് തിങ്സ് നാഷണൽ സെന്റർ ഓഫ് എക്സലൻസ് സ്ഥാപിച്ചു. നന്ദി മാഡം. Question number 105 Srimati Pleeti please. Honorable Speaker Madam, through you I would like to ask the Minister of Culture. In the details of the Indian language which have been accorded the classical language status, whether the government has implemented the AD schemes to provide financial assistance project of classical language. The details of providing classical languages during each of the last 3 years, language-wise. Whether the government has received any proposal record the classical language project during the last 3 years, and if so, the 3 of the reaction the government has to. Thank you, madam. Minister of Culture please. मुहतरम स्पीकर साहिबा, और तब केसिया के मुतलिया क्लासिक 6 जबान ओ तमिल, संस्कृत, तेलुगु, कन्नड़ा, मलयालम, ओडिया कहिए संस्कृत जबान यूनिवर्सिटी खुद मुफ्तान तंजीम ओ राष्ट्रीय संस्कृत संस्थान न्यू दिल्ली, महर्षि शांतिपनि राष्ट्रीय विद्या प्रतिष्ठान उजियान, राष्ट्रीय शांतिपनि राष्ट्रीय विद्या प्रतिष्ठान उजियान, राष्ट्रीय संस्कृत विद्यापीठ तिरुपति और श्री लाल बहादुर शास्त्री राष्ट्रीय संस्कृत विद्यापीठ न्यू दिल्ली मदद की दोषी कहिए क्लासिकी तेलुगु और क्लासिकी कन्नड़ा इंसानियों से और तरह तरह की वसरफ दावलों का जबान मिगाला करने के लिए टाइम लिया है. सेंट्रल यूनिवर्सिटी का इंडियन जबान के इकरामी का क्लासिकल तमिल जबान खुद मुफ्तान तंजीम, सेंट्रल यूनिवर्सिटी का तमिल चेन्नई पर फाइन लिया है चेन्नई कहिए हराई का आदमी कमीशन इंसानियों से और तरफ तक की वसरत बड़ी तख्तीक मुनसून की स्कीम कहिए यूनिवर्सिटी इस्ताद स्कीम को मदद मिलाने के मिला है क्लासिकी जबान में तख्तीक. शुक्रिया मुहतरम. Question number 106 Shri Nishant please. Honorable Speaker, through you I would like to ask Ministry of Food Process Industry whether the government proposed to introduce a system as packed food industry whether carrying warning signals like those cigarette packers packed food which have been contains more harmful ingredients among its race across the country, and if so, like listed packed foods items identified carrying warning signals. Thank you, madam.
Minister of Food Processing Industries, please. Honorable Speaker, Madam. Fixing of food safety is the mandate of Food Safety and Standards Authority of India, Ministry of Health and Family Welfare. According to FSSAI, Food Safety and Standard Regulation 2011 includes provision with respect to declaration of few products specific warning statements on the labels of packaged food containing pan masala, sukari and monosodium glutamate. Additionally, FSSAI has notified Food Safety and Standard Regulation 2018 on 19th March 2018, which includes the provision regarding declaration of statutory warning on the labels of alcoholic beverages like consumption of alcohol is injurious to health, be safe, don't drink and drive. These regulations came into force on the date of their publication in Official Gazette. However, the food business operators shall comply with all this provision of these regulations. Thank you, Madam. Question number 107, Srimati Pooja Shri, please. Meriadolia Speaker Vice. To the ruling Minister of Agriculture and Farmers Welfare Administration. Telengu Kachanga Palla Kai Sangrias, Kai Ketras, Amari Bharatin Tegapati Sanchar Mohala. Tikka Mando Motadi Tepias. Telengu Kai schemes to programs to support Sarda Police. Nanna Nandi Nadi Bade. Sarkar Kai Kerola Rasmini Hotel Rasti, Kai Logo schemes, Kachanga Palla Bharatin Kai Keronjaras. Agricultural Universities, Motoka Kai Institute Kerola Sangrias. Darakai Keronjaras. Dhanyavad. Minister of Agriculture and Farmer Welfare, please. గౌరవమైన స్పీకర్ మేడం, హార్టికల్చర్ సమగ్రాభివృద్ధి మిషన్ పండ్లు, కూరగాయలు, వేరు మరియు దుంప పంటలు, పొట్టు గొడుగులు, సుగంధ ద్రవ్యాలు, పువ్వులు, సుగంధ మొక్కలు, కొబ్బరి, జిడ్డి కవర్ చేస్తూ దేశంలో ఉదయన రంగం యొక్క సమగ్రాభివృద్ధి కోసం కేంద్ర ప్రయోజిత పథకం అమలు చేయబడింది. సెంట్రల్ ఇన్స్టిట్యూట్ ఫర్ సబ్ ట్రాపికల్ హార్టికల్చర్ లక్నో మరియు ఇండియన్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ హార్టికల్చర్ రీసెర్చ్ బెంగళూరు వెంట ఇండియన్ కౌన్సిల్ ఆఫ్ అగ్రికల్చర్ రీసెర్చ్ ఇన్స్టిట్యూట్ల కొత్త సాంకేతికతలు మరియు అభివృద్ధి చేయడంలో నిమగ్నమై ఉన్నాయి. దీని ఫలితంగా అధిక సంరక్షణ కలిగిన ప్లాంటేషన్ వెంట వితూనమైన మమ్మిడి పనిచేయడం జరిగింది. ఇంకా మమ్మిడి సాగు యొక్క ఉత్పాదక మరియు వ్యయ ప్రభావాన్ని పెంచడానికి MIDH మరియు రాష్ట్రీయ కృషి వికాస్ యోజన పథకం కింద నిర్వహణ మరియు రకాల కోసం సాంకేతికతలు ప్రచారం చేయబడింది. ధన్యవాదాలు మేడం. Question number 108, Shri Akash, please. Honorable Speaker, Madam, through you, I would like to ask Minister of Science and Technology whether the government is taking adequate measures to promote young scientists to pursue research programs. If so, the details thereof. The main objectives of startup research grant and the funds allocated therefore by the government during each of the last 3 years and the current year. The required age group to avail benefit under this program and the achievement made thereunder so far. Whether the government is providing any special schemes or scholarship under this program, and if so, the details thereof, and if not, the reasons therefore. Thank you, Madam. Minister of Statistics and Program Implementation, please. Honorable Speaker, Madam. Yes, Madam. Government has taken several measures to promote young scientists to pursue research programs. The young scientists are promoted primarily through yearly career grants, Crow research grants, doctoral and postdoctoral fellowship, etc. The startup research grants scheme are designed to identify the promising young researchers with innovation ideas and provide them with training and research opportunities with friendly area of science and engineering. The scheme also provide them with a platform of develop as independent research for taking up challenging research problems of the benefit of the country. Thank you, Madam. Question number 109, Shri Vasan, please. Honorable Speaker, Madam, through you, I would like to ask the Minister of Statistics and their program implementation whether the National Sample Survey ISS has any proposal to carry out the quarterly and annual
employment survey? If so, detail thereof and the extent to which this proposal is likely to eradicate unemployment in the country, and the time by which the above proposal is likely to be implemented, and the steps taken by the government to implement the recommendation of Sri Amit Tundu Committee in letter and spirit. Thank you, Madam. Minister of Statistics and Program Implementation, please. Honorable Speaker, Madam, considering the importance of abilities of labor force data at the most frequency times intervals on the recommendations of National Statistics Commissions, the Minister of Statistics and Programming Implementations constitute a committee to develop the several methodological, include the simple designs for generally monthly and quarterly labor marketing data. Subsequently, a standard committees of labor force statistics were constituted by the National Simple Surveillance Officer. The SCFSS made recommendations with respect of the statistics of equations, simple designs, etc., which were adopted by periodically labor force surveys. Thank you, Madam. Question number 110, Srimati Sonanjali, please. Honorable Speaker, Madam, through you, I would like to ask the Minister of Home Affairs. Whether cases of suicide in the country has increased after COVID-19 pandemic as per accidental deaths and suicides in India for the year 2020. If so, the details and the findings thereof. Whether there has been an increase of suicides of children, students, housewives, unemployed and self-employed during the COVID-19 lockdown. If so, the details category-wise, year-wise, state-wise, including the percentage of increase. Whether the government is taking proactive steps in the coordination with the different ministers to fight the mental health crisis many are facing post-lockdown, and if so, the details thereof, and if not, the reasons therefore. Thank you, Madam. Minister of Home Affairs, please. Honorable Speaker, Madam, National Crime Record Bureau compiles statistics on accidental deaths and suicide from the state and union territories and publishes the same annually as accidental deaths and suicide in India. Published reports are available till the year 2020. NCRB does not maintain specific data with respect to suicide of children, students, housewives, unemployed and self-employed during COVID-19 lockdown period. The government has, however, taken a number of initiatives to provide psychosocial support to people during COVID-19. These initiatives include setting up of a 24/7 helpline to provide psychosocial support by mental health professionals to entire affected population divided into different target groups: children, adult, elderly, women and healthcare workers. Issuance of guidelines or advisories on management of mental health issues catering to different segments of the society. Thank you, Madam. Question number 111, Shri Monu Kumar, please. माननीय अध्यक्ष महोदया, मैं आपके माध्यम से कानून और न्याय मंत्री से पूछना चाहता हूँ, क्या सरकार विशेष रूप से गरीबों से संबंधित मामलों को सुलझाने के लिए राज्य और जिला मध्य केंद्रों का समर्थन कराने के लिए प्रचलित कराने का प्रस्ताव रखते हैं? यदि हाँ, तो पिछले 5 वर्षों और चालू वर्ष के दौरान उक्त मध्यस्थता केंद्रों में राज्यवार कितने मामले लाए गए और उनका निपटारा किया है? क्या सरकार इस संबंध में मौजूद मध्यस्थता केंद्रों का सुविधाओं का विस्तार कराने का प्रस्ताव रखते हैं? यदि हाँ, तो संबंधित ब्यौरा क्या है? आपका धन्यवाद, मैडम। Minister of Law and Justice, please. माननीय अध्यक्ष महोदय, हाँ महोदय, सरकार मध्यस्थता सहित वैकल्पिक विवाद समाधान तंत्रों को प्रोत्साहित कराने के लिए प्रतिबद्ध है, जिससे न्यायपालिका पर बोझ कम होने की उम्मीद है और जिससे देश के नागरिकों को समय पर न्याय मिल सकेगा। सरकार का प्रयास है कि न्यायपालिका विधायिका विवादों के शीघ्र समाधान के लिए मध्यस्थता सहित एडीआर तंत्रों को अपनाने को प्रोत्साहित कराने के लिए मिलाकर काम करें। नालसा ने प्रशिक्षण सहित मध्यस्थता गतिविधियों का समर्थन कराने के लिए भारत के सर्वोच्च न्यायालय के मध्यस्थ और सुलह परियोजना समिति को अनुदान आवंटित किया है। इसके अलावा मध्यस्थता को बढ़ावा देने और प्रोत्साहित कराने के लिए नागरिकों को विवाद समाधान के एक
प्रभावी तारीख के रूप में मध्यस्थता के बारे में जागरूक कराने के लिए जागरूकता अभियान चलाया जाता है। आपका धन्यवाद मैडम। Question number 112, Srimati Shivapriya, please. గౌరవమైన స్పీకర్ మేడం, మీ ద్వారా నేను కార్పొరేట్ వివరాల మంత్రిని అడగమనుకుంటేది ఏమి అంటే, కార్పొరేట్ వివరాలకు సంబంధించిన ప్రభుత్వ ఆన్లైన్ రిజిస్ట్రేషన్లు మెరుగుపరచడానికి బలమైన ఆదాయపు పన్ను సాఫ్ట్వేర్ అందించడానికి ప్రభుత్వం ఏదైనా కార్యాలు చెప్పండి. అలా అయితే అందులో పాల్గొన్న ఐటీ సాఫ్ట్వేర్ కంపెనీ వివరాలు మరియు దానికోసం అందించిన నిధులు మరియు కంపెనీ వివరాలకు సంబంధించిన ఆఫ్లైన్ పనితీరు మెరుగుపరచడానికి ఆడిటర్లు, కంపెనీ సెక్రటరీలు మరియు తగిన అధికారులు నియమించడానికి ప్రభుత్వం తీసుకున్న కార్యాలు ఏమిటి? ధన్యవాదాలు సార్. Minister of Corporate Affairs, please. గౌరవ మేడం, కార్పొరేట్ వ్యవహారాల మంత్రిత్వ సగ కంపెనీ రిజిస్ట్రేషన్ మరియు సమ్మతి ఫైలింగ్ సంబంధిత సేవలని కార్పొరేటాలకు MCA21 అనే పేరుతో ఒక బలమైన ఎండ్-టు-ఎండ్ ఆన్లైన్ ప్లాట్ఫామ్ని నియామకం చేసింది. MCA21 వర్షన్ 1 టాటా కన్సల్టెన్సీ సర్వీస్ ద్వారా అభివృద్ధి చేయబడింది మరియు నిర్వహించబడి ఉంటుంది. యాప్ 2013 ఆడిటర్ నియామకానికి అందిస్తుంది. సెక్షన్ 203 and 204 పెద్ద కంపెనీలకు కంపెనీ రిజిస్ట్రేషన్ మరియు సెక్రటరీ ఆడిట్ నియమానికి అందిస్తుంది. ధన్యవాదాలు మేడం. Question number 113, Shri Ganapati, please. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, உங்கள் மூலமாக நான் ஒத்துழைப்பு அமைச்சரிடம் கேட்க விரும்புகிறேன். ராஜஸ்தான் உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நிறுவப்பட்ட பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் முதலீட்டாளர்களை தவறாக பயன்படுத்தியிருப்பது அரசுக்கு தெரியுமா? அப்படியானால் அரசின் கவனத்திற்கு வந்த அத்தகைய வழக்குகளின் எண்ணிக்கை, அந்த சங்கங்கள் தவறாக பயன்படுத்திய பணத்தின் அளவுடன் சமூக வாரியாக பணத்தை இழந்த முதலீட்டாளர் எண்ணிக்கை மற்றும் முதலீட்டாளரின் நலனை பாதுகாக்க தொடர்பாக அரசு எடுத்த நடவடிக்கைகள் யாது? நன்றி அம்மா. Minister of Corporations, please. மிகு சபாநாயகர் அவர்களே, ராஜஸ்தான் உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள பல மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கு எதிராக முதலீட்டாளர்களின் வைப்பு தொகையை திருப்பி செலுத்தாதது, தவறாக பயன்படுத்தியதற்காக ஏராளமான புகார்கள் பெற்றுள்ளன. குற்றமிழைத்த சங்கங்கள் மீது புகார்கள் வந்தால் பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 2002 பிரிவின் 86 கீழ் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தற்பொழுது 77 சங்கங்களில் முற்றுப்புள்ளி வைக்கும் நடவடிக்கை நடைபெற்று வருகின்றன. அவற்றின் பட்டியல் இணைப்பில் உள்ளது. சங்கங்களால் முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட பணத்தின் அளவு, பணத்தை இழந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் முழுமையான விவரம் கிடைக்கவில்லை. நன்றி. The question hour is over. The next item is the breach of privilege. Honorable Member Srimati Nandini, please. Honorable Speaker, Madam, the serious breach of privilege has been committed by the leading newspaper of Delhi, will commenting on the recommendation of the Public Accounts Committee. The paper has attributing dishonest motives, so I request you to allow me to the rights due to in the matter. Srimati Nandini, have you forgotten to given a notice of it earlier? You may please give the new notice along with the evidence and I shall consider. You cannot spring a surprise on me like that. Honorable Speaker, Madam, I have already given notice at 10 a.m. itself. It will be examined when it comes to me. I shall consider it and let you know my decision. Thank you, Madam. Now the papers to be laid on the table of the House. Honorable Minister of Consumer Affairs, Food and Public Distribution to lay on the table of each copy of notification and Juvenile Justice Act 2022 of Ministry of Women and Child Development. గౌరవైన స్పీకర్ మేడం, నేను సబ్సెక్షన్ 6 ఎసెన్షియల్ కమోడిటీస్ యాక్ట్ 1955లోని సెక్షన్ 3 కింద వినియోగదారులు, విహారాలు, ఆహారం మరియు ప్రజా పంపిణీ మాంట్రివ శిక్ష కోసం హిందీ నోటిఫికేషన్ యొక్క ప్రతిని ఇంగ్లీష్ మరియు హిందీలో టేబుల్పై ఉంది. జూన్ 2, 2023 నది భారత గెజెట్లోని నోటిఫికేషన్ నంబర్ SO 2423లో ప్రచురితమైన నిర్దేశిత ఆహార పదార్థాల ఆర్డర్ 2023లో అవసరాల స్టాక్ పరిమితులు, లైసెన్సింగ్ తొలగింపు మరియు కదలిక పరిమితి తొలగించను. ధన్యవాదాలు మేడం. Next item is message from upper chamber.
Secretary General to report the message from Upper Chamber of Youth Parliament. महोदय, मुझे युवा सदन की ऊपरी सदन के सचिव के निम्नलिखित संदेश की रिपोर्ट करनी है। युवा सदन के ऊपरी सदन में परिक्राओं और व्यवसाय के संचालन के नियमों के प्रावधानों के अनुसार मुझे ऊर्जा संरक्षण विधेयक 2022 के प्रति संलग्न करने का निर्देश दिया गया है, जिसे 3 अगस्त 2022 को ऊपरी सदन की बैठक में पारित किया गया है। Secretary General to lay on the table a copy of the bill as passed by the upper chamber. महोदय, मैं ऊर्जा संरक्षण विधेयक 2022 की एक प्रति सदन के पटल पर रखती हूँ, जिसे उच्च सदन द्वारा पारित किया गया है। Honorable members, I have to make an announcement on my own behalf and on the behalf of the House. I have a great pleasure in extending a warm welcome to high-level parliamentarian delegations from the Republic of Indonesia. Mr. Rizal Wilmar, the Ambassador of Indonesia. Mr. Matalati, the Speaker of Regional Representative Council. Mrs. Maharani, Speaker of House of Representatives. वे यहाँ हमारे सम्मानित अतिथि के रूप में उपस्थित हैं। प्रतिनिधि मंडल 21 अगस्त 2022 को आ गया है। वे अब विशेष भोज में बैठे हैं। हम हमारे देश में उनके सुखद एवं बहादुरी प्रवास की कामना करते हैं। हम उनके माध्यम से उनके राष्ट्रपति, क्षत्रिय प्रतिनिधि परिषद के अध्यक्ष, प्रतिनिधि सभा और महान देश के लोगों को अपनी बधाई और शुभकामनाएं भी देते हैं। Now let us take up the calling attention motion for the doubt clarification in relation with the inadequate supply of food grains to the state by the centre and the action taken by government in this regard. I request honourable members Shri Kanishkavardhan and Shri Gokul to call the attention of Minister of Food and Civil Supplies on more clarification and its impacts. Honourable member Shri Kanishkavardhan, please. Honorable Speaker, Madam, really I have to thank the Chair for giving me an opportunity to call the attention of the Minister of Food and Civil Supplies for taking up the discussion with regard to the situation arising out of inadequate supply of food grains to the state by the centre. That too at a time when my own state is not in a position to feed the people of particular state even for 3 to 4 weeks. I request to call the attention of the Minister of Food and Civil Supplies regarding the action taken by government thereof. Thank you, Madam. Minister of Food and Civil Supplies, please. Honorable Speaker, Madam, through the public distribution system, the allotment of food grains to the various state and union territories is made on month-to-month basis, taking into account the availability of stocks in the central pool, the relative needs of the various states, the market availability and other related factors. These are being reviewed every month and allocations are made accordingly. I may further add that the public distribution systems can cater to only a part of the requirement of the people, particularly the vulnerable section of society, and cannot meet the needs of the entire population. Thank you, Madam. Honorable member Shri Gokul, please. मर्यादप्रिय स्पीकर मी काय अपील रेस मेहनती मध्यपाला बंधू झालं सगळं మీకు त्यांना భయపడత వేళ त्यांना కరెక్టాన వేళ దేనో ಈಗ ಮೂಳೆ ಮಸ್ಕಿತೇನೋ काय ಅರ್ತಿರಿ ಅಸ್ಮೆನತಿ ಸರ್ಕಾರ ಅಟ್ವೇತಿ ಈ गांवನು ಮಧ್ಯಪಾಲಕನು ಒಕ್ಕಡೆ ಕರ್ಕೊಂಡು ಈಗ ಮುಳ್ಳು ಈ ಮಾರಿ ಕು ಕಸ್ಟಮ್ ಗಾಲ ಸೀರಿಯಸ್ ಮಗ काय ಕಾಲನ मेहनती मिस्टर एकलेंको काय केरियस लेंगानो चक्कडे करत मारी काय करा थैंक यू Honorable member Shri Kanishkavardhan, please. Honorable Speaker, Madam, I want to make is that complaints are coming in larger and larger number from states as well as from the consumer that the food grain supply by the FCI is often rotten, unfit for human consumption. There is something often within the FCI itself. I would like the food minister to look into the matter seriously and rectify matters list. They should get completely out of control. Thereof, in their own interest, let them do the things properly. That is all I would say with regard to that. Thank you, Madam. Home Minister, please. माननीय
माननीय अध्यक्ष महोदय, मैंने इस सदन के माननीय सदस्य द्वारा केंद्र द्वारा राज्यों को सार्वजनिक वितरण प्रणाली के तहत खाद्यान्न वितरण के विषय पर उठाए गए मुद्दों को ध्यान से सुना है। देश के कुछ हिस्सों में सूखे और मानसून की विफलता के कारण कुछ राज्यों को हो रही कठिनाइयों के प्रति मुझे उचित चिंता है। इस सरकार का हमेशा यह प्रयास रहा है कि राज्यों केंद्र शासित प्रदेशों के उनकी पीड़ा कम करने में मदद की जाए, लेकिन हमारे स्पष्ट इरादों के बावजूद हम कभी कभी कुछ सीमाओं के कारण असहाय हो जाते हैं। इसलिए इसे देखते हुए मैं प्रभावित राज्यों से अनुरोध करूंगी कि वे संकट की इस घड़ी में हमारा साथ दें, हम पर विश्वास रखें और हम अपनी ओर से उनके लोगों की आवश्यकताओं को पूरी करने के लिए यथासंभव उनकी मदद करने की पूरी कोशिश करेंगे। धन्यवाद मैडम। Now the issues of national importance will be discussed. Honorable Member Shri Jeeva Bharati, please. Honorable Speaker Madam, Post-Matric Scholarship Scheme for SC students has been revised in 2020. The revised scheme guidelines is for the duration of 21 to 22 and 25 to 26. Thus, there is no proposal under consideration at present to enhance the amount of scholarship. As regarded the SC students, Ministry of Tribal Affairs has informed that there is no proposal under consideration at present to increase the amount of scholarship. Regarding the present pre-matric and post-matric scholarship being provided to SC and ST students, criteria applicable for OTC students and EWS students. It was informed by the Ministry that Ministry of Social Justice and Empowerment and Ministry of Tribal Affairs has informed that under pre-matric scholarship scheme for SC and ST students and OBC students, scholarship is being provided only to the students whose parental income for all sources should not be exceeded ₹2.5 lakhs per annum. Thank you, Madam. Honorable Minister of Education, please. Honorable Speaker Madam, I have listened carefully to the point raised by the Honorable Member of the House on the subject on to enhance the amount of post-matric scholarships for SC and ST students. We fixed the limit of ₹8 lakh for the reservation to economic weaker sections. That means anybody below that is the poor, that we fought the Supreme Court defending this limit of ₹8 lakhs. Also, any SC students have aligned the benefits under the scheme and have occupied the high positions in the society. Still, the gross enrollment ratio (GE) of the SC students in higher education lags behind the national average. However, the state government will additionally make a special efforts to identify the poorest households from various sources and enroll the eligible students under the scheme in a mission mode. Thank you, Madam. The issues of national importance is over. Now, the legislation business will be taken out. I request Honorable Minister of Finance to move the bill to the motion for leave of the House to introduce Central Legislation Commission Amendment Bill 2021. Honorable Speaker Madam, I would like to move the motion for leave of the House to introduce Central Vigilance Commission Amendment Bill 2021. Now the question is that the leave be granted to the Minister of Finance to introduce the Central Vigilance Commission Amendment Bill 2021. Those who are in favor say aye. Aye. Those who are against will say no. I think the ayes have it. The ayes have it. The ayes have it. The leave is granted. Please move the bill. Minister of Finance, please. Madam, I introduce Central Vigilance Commission Amendment Bill 2021. Thank you, Madam. Now, the House will take up consideration to the National Sports Development Bill 2022 that already has been introduced in last session. Minister of Sports, please. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, தேசிய விளையாட்டு மேம்பாட்டு மசோதா 2022 பரிசீலிப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சலுகையும் உள்ளது. இது விளையாட்டு மற்றும் விளையாட்டு வரலாற்றில் ஒரு மைல்கல்லாகவும் புதிய அத்தியாயமாகவும் இருக்கும். இந்த மசோதாவின் நோக்கம் இந்தியாவில் விளையாட்டு வளர்ச்சி, சர்வதேச நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கான தேசிய அணிகளை ஒருங்கிணைத்தல், தன்னாட்சி விளையாட்டு அமைப்புகளின் நேர்மையான மற்றும் வெளிப்படையான செயல்பாடு மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கான நலன்புரி நடவடிக்கைகள் ஆகியவற்றை வழங்குவதாகும். இந்த மசோதாவின் முக்கிய அம்சங்கள் மற்றும் விதிகள்: மத்திய அரசு விதிகள் மூலம் விளையாட்டின் ஊக்குவித்தல் மற்றும் மேம்பாட்டு மற்றும் விளையாட்டில் உள்ள ஒழுக்கக்கேடான நடைமுறைகளை நீக்குதல் உள்ளிட்ட விளையாட்டு வீரர்களின் நலனுக்காக தேவையான நடவடிக்கைகளை வழங்கலாம்.
மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, இந்த அவையில் உள்ள அனைத்து மாண்புமிகு உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடின்றி இந்த மசோதாவை முழு மனதுடன் வரவேற்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இது விளையாட்டு அரங்கில் உள்ள பிரச்சனைகளை கலைந்து விளையாட்டை முன்வைக்கும். இந்த வார்த்தைகளால் நான் இப்போது தேசியத்தை நகர்த்துகிறேன். விளையாட்டு மேம்பாட்டு மசோதா 2022 கருத்தில் கொள்ளப்படும். நன்றி. The motion is moved. Leader of opposition, please proceed. Honorable Speaker, Madam, I am disagreeing with some of the provisions of this proposed bill, and many things which could help in the development of sports has been left in this bill. This bill cannot prevent the financial irregularities which is presently going in different sports federation, including BCCI, Bharatiya Cricket Control Board. Presently, many politicians are holding the post of chairperson of many sports federations. All these things cannot be considered as a good practice as far as the performance of a player and rules and regulations of the sports concern. Thank you, Madam. Honorable Prime Minister also can express his views. Honorable Speaker, Madam, having agreed with the content and the provision of National Sports Development Bill 2022, I endorse this bill as a step to uplift the sports and game in our country. This bill has adequate provision to eliminate of unethical practices including doping, fraud of age and sexual harassment in sports. It emphasizes on providing international level coaching and other facilities to national teams as well as the individual athlete, with a view to end the drought of medals in Olympic, Asian Games and Commonwealth Games, but bring up performance at par with the international standard. This bill, therefore, will help to ensure the transparent the functioning of various sports federations. That's why my humble request to all the members of the House to support this bill and get it with remarkable majority. Thank you, Madam. The question is that the bill is improve performance of a player and develop sports in our country at par with international standard be taken into consideration. Those who are in favor say aye. Aye. Those who are against will say no. I think the ayes have it, the ayes have it, the ayes have it. The motion is adopted. Now the Minister of Sports, please move the bill to be passed. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, நான் மசோதாவை நிறைவேற்ற முன்வைக்கிறேன். Now the House will take a private member resolution. Honorable Minister Srimati Sandhya is to take private resolution. Honorable Speaker, Madam, the increasing volume and complexity of waste associated with the modern economy is posing a serious risk. I am sorry to interrupt you, member. We are running out of time. I will just move on to the clarification. Honorable Minister of Environment, Forest and Climate Change, please. माननीय अध्यक्ष, सबसे पहले मैं माननीय सदस्य श्रीमती को धन्यवाद देना चाहूँगी। संध्या इस संकल्प को ध्यान में लाने के लिए मैं कहना चाहूँगी कि इसका समाधान अपशिष्ट को न्यूनतम करना है। जहाँ कचरे को डाला नहीं जा सकता, वहाँ कचरे से सामग्री और ऊर्जा की पूर्ण प्राप्ति के साथ साथ कचरे को उपयोग में पूर्ण निमृत और पुनर्चक्रित करना दूसरा विकल्प होना चाहिए। धन्यवाद। Has the Honorable Member Srimati Sandhya leave the House to withdraw her resolution? Yes, Madam, in view of the assurance given by the Honorable Minister and since a law has already been enacted to deal with this matter, I hope that the government will take all stringent measures to eliminate this problem. Therefore, I may be allowed to withdraw this resolution. The resolution for the leave of the House is withdrawn. The House is adjourned to meet again tomorrow at 11 a.m. National song.
my privilege to propose vote of thanks. First of all, I express my sincere thanks to our chairman, Mr. Rajendra Prasad sir, who graced this occasion with his blessings. Next, I extend my gratitude to our principal sir, who spared time from his busiest schedule to grace the occasion. Now I request Dr. Prem Nazir sir to spring a few words among us. First of all, I would like to thank our management. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஒவ்வொரு கமெண்ட்ஸ் உங்களுடைய கொஸ்டின்ஸ் வெரி வெரி எக்ஸலண்ட். ஏன்னா இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் நியூ ஃபேஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுமுகமாக தெரியுது. ஏன்னா தெரியும் இல்லையா? ஸோ பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? லேர்ன் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் போல்டாக உட்காந்துருக்கேன். ஸோ பாசிட்டிவாக நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது அது கொஞ்சம் சந்தோஷமா ஷேர் பண்ணலாம் இல்லையா? நீங்கள் சொல்லும்போது உங்கள் சைடில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கலாம். ஏன்னா நம்ம கொஸ்டின் சொல்லிக்கலாம், நிறைய கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ஒரு ரூலிங் பார்ட்டி ஆப்போசிட்டிங் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ரூலிங் பார்ட்டியினுடைய ரோல் என்ன, ஆப்போசிட் பார்ட்டியினுடைய ரோல் என்ன அப்படின்னா, ரூலிங் பார்ட்டியை விட அதிகமான ரோல் ஆப்போசிட் பார்ட்டிக்கு தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறதுனால என்னன்னாலும் செஞ்சுட்டே போவாங்க. அவங்களுக்கு நிறுத்தக்கூடிய குறைய தெரியவே தெரியாது. அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பவர். பவர் அப்படிங்கிறது நம்மளுடைய மைனஸை எடுத்துரும். ஸோ அப்போ இங்கே தெரியாது, குறை தெரியாது. இப்போ மொனார்கியல் சிஸ்டம் அப்படின்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். அதனால் 10th வரைக்குமே சோசியல் சயின்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மொனார்கியல் சிஸ்டம் வரும். அது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பார்ட்டி சிஸ்டத்தை பேஸ் பண்ணி வரும். சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னாலே அது மொனார்கியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான். அங்கே யாரும் அப்போசிட் பண்ண முடியாது, கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியாது இல்லையா? ஒரு மன்னர் எதுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இங்கே அப்படி இல்லை, உங்கள் ரோல் தான் ரொம்ப 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 முக்கியமான ரோல். அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்களா, அந்த பில்லினுடைய மைனஸ் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுப்பாங்க, ஏற்று பேச மாட்டாங்க. அதை பற்றின நெகட்டிவ் தாட் போகாது, அதனுடைய பாசிட்டிவ் தாட் தான் போகும். அது அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி. அது குறை சொல்லலை, அது பாசிட்டிவ் எனர்ஜி. அப்போ அந்த பாசிட்டிவாக இங்கே போயிட்டே இருப்பாங்க. அந்த பாசிட்டிவ்ல என்ன நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ அதனால தான் அவங்களுடைய ரோல் முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்கிறோம். ரூலிங் பார்ட்டியை விட ஆப்போசிட் பார்ட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். அப்போ ஆப்போசிட் பார்ட்டி இல்லாமல் ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு நடக்காது இல்லையா? பீப்புளுக்கு ஃபேவராக அது நடக்கும் அப்படின்னா அது ஃபேவரிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்க. நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பிஸ்னஸ் இல்லையா? அதுதான் ஒரு மைனஸ் 0.5 அந்த மாதிரி தான் இல்லையா? வெரி குட், நல்லா பண்ணீங்க. இதில் முக்கியமான ரோல் அப்படின்னு சொன்னால் கோஆர்டினேட்டர் அது ட்ரைனர் இல்லையா? சூப்பராக ட்ரைனர் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இருக்கிறதுல அவ்வளோ ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஜாப். மற்றவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்துருக்கோம் இல்லையா? இன்க்ளூடிங் மைசெல்ஃப் ஆல்சோ. ஆனால் போய் நின்றுட்டே இருக்கோம் சார். Thank you, sir. I request our Chief Guest, S. Shankar, Head Department of History. பாராளுமன்றத்தினுடைய நிகழ்வுகளை முழுமையாக தத்ரூபமாக எடுத்துக்காட்டிய இந்த பாராளுமன்றத்தினுடைய நிகழ்வுக்குரிய ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி மற்றும் பார்வையாளர் அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்துதலை சொல்லி
ஒரு பாராளுமன்றம் எதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளை அரசாங்கமும் சரி இந்த கல்வித்துறையும் இந்த வளரும் இளைஞர் தலைமுறைக்கு இதை சொல்றாங்க. இன்றைக்குரிய காலகட்டங்களில் இளைஞர்களிடம் அரசியல் ஈடுபாடு என்பது வெகுவாக குறைந்துவிட்டது. அவன் தேர்தலில் வாக்களிக்க வர்றதே ரொம்ப கடினமாக இருக்கு. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான், வெளியில் ஒர்க் பண்ணுறான், தேர்தலுக்கு வரணுமா, அன்னைக்கு தேர்தலுக்கு எலெக்ஷனுக்கு லீவ் விட்டாங்கன்னா நம்ம வெளியில் அவுட்டிங் போயிடணும் அப்படிங்கிற எந்த சின்ன இதில் இருக்கான். ஸோ இதெல்லாம் மாற்றணும். இந்த வளரும் தலைமுறைக்கு தான் அரசியல் என்பது என்ன, அதில் படித்தவர்கள் இந்த நாட்டினை சாமானிய மக்களுடைய குரலை, பட்டி தொட்டி இழுக்கின்ற பாமர மக்களுடைய குரலை ஒலிக்கின்ற விதமாய் ஒவ்வொருவரும் செயலாற்ற வேண்டும் என்பதற்கு தான் இந்த உங்களுக்கான வாய்ப்பு. ஏன்னா இப்போ இருந்து இந்த ஆசையை கிரியேட் பண்ணும்போது தான் வருங்கால கட்டங்களில் நீங்கள் ஒரு அரசியல் நிலைக்கு அல்லது ஒரு பாராளுமன்றத்தினுடைய நிலைக்கு நீங்கள் செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் அரசு இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் காலகட்டங்களில் பாராளுமன்றம் ஏறத்தாழ இந்த நாட்டு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டு காலத்தை கடந்து உருண்டோடி இருந்தாலும் கூட பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம கண்முன்னே தெரியும். என்ன தெரிகிறது? உங்களுக்கு மணிப்பூர் இன்சிடென்ட்னா உங்களுக்கு தெரியலாம். ஏறத்தாழ 75 நாட்கள் கழித்து தான் ஒரு பெண்ணுக்கு அந்த நிகழ்வு ஒரு கொடுமை இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது அனைத்து துறைக்கும் மீடியாவுக்கும் தெரியும். அப்போ இதை மாற்றுவதற்கு இந்த வளரும் இளம் தலைமுறையினர்கள் பாராளுமன்றத்தில் சென்று அதற்கான சட்டங்களை உருவாக்க வேண்டும், திட்டங்களை கொண்டு வர வேண்டும். பெண்களுக்கான, குழந்தைகளுக்கான ஏற்படுகின்ற குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று வளரும் தலைமுறையினருக்கு இத்தகைய நிகழ்வுகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, முதல்வரையாற்றுவது போல கிராம ஊராட்சி மன்றங்களையும் சரி, இன்னைக்கும் இந்த நாட்டில் இன்னைக்கு சுதந்திரம் பெற்றாச்சு. 20 நூற்றாண்டுகளை கடந்து 21 நூற்றாண்டிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட ஊராட்சி மன்றத்தில் ஒரு தலித் பெண் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாங்க. அந்த ஊராட்சி மன்ற தலித் பெண் அந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் கூட அந்த சீட்ல போய் அமரக்கூடாத நிலை இருக்கு. அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறான், ஆதிக்க சாதி. அப்போ இதுக்கு எதிராக நாங்கள் சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டுதல் வருதல் வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அறிவார்ந்த சமூகங்கள், அனைவருக்கும் கல்வி பெறுகிறோம். அப்போ இதுக்கெல்லாம் சட்டத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா யாரால முடியும்? இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் தான் முடியும். ஏதோ சாமானியன் போயிட்டு அங்க வலசையூர்லையும் பொன்னமாப்பேட்டையில இருந்து கத்திட்டு இருந்தா முடியுமா? அது சாமானிய மக்களுடைய குரல் எடுத்து சொல்வது யார் என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி எதிர்கட்சியுடைய பிரதிநிதிகள் தான் செய்ய முடியும். அப்போ இந்த மாதிரி நிலைகளை மாற்றுவதற்கு நீங்கள் இது செய்ய வேண்டும். அதுக்கடுத்தது, இன்றைக்கு நாட்டில் நீர் பிரச்சனையை பற்றி யாரும் பேசணும்னு நினைச்சோம். நீர் பிரச்சனை ஏனென்று சொன்னால், இந்த இந்தியா அப்படிங்கிறது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. ஏறத்தாழ 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்களை கொண்ட நாடு என்று சொன்னாலும் கூட அவை மொழியால், இனத்தால், மதத்தால், பண்பாட்டால், கலாச்சாரத்தால், நாகரிகத்தால் வேறுபட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும், மகாராஷ்டிராவுக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நீர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அதை தீர்ப்பதற்கு நதிநீரை தேசியமயமாக்குதல் வேண்டும். நதிநீர் என்பது தேசிய சொத்து. இது யாருக்கும் உரிமை கொண்ட முடியாது, எந்த மாநிலமும் உரிமை கொண்டாட முடியாது. இது மத்திய அரசாங்கம் பார்த்து இன்னாருக்கு இன்னொரு நீர் தான் அப்படின்னு என்பதை ஒதுக்கீடு செய்கின்ற போது இவை தீர்க்கப்படும். இதையெல்லாம் செய்வதற்கு யார் என்று சொன்னால் நீங்கள், உங்களை போன்ற சாமானிய மாணவர்கள், வருங்கால தலைமுறைகள், எதிர்கால இந்தியாவை கட்டமைக்கின்ற சிற்பிகளாக பாராளுமன்றத்திலே உங்கள் குரல், ஏதேனும் ஒரு குரல் ஒலித்தாலே அவை மிகையாகும், வெற்றியாகும். ஆனாலும் கூட இங்கு இந்த நிகழ்வில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்கள் அல்லது பாராளுமன்ற
அமைச்சர் பெருமக்கள் ஒரு சட்டங்களை அல்லது சட்ட முன்வடிவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பில் வந்து பாஸ் பண்றாங்க. அதை வந்து ஆளுங்கட்சியினர் வந்து ஏற்போர் ஆம் எங்கன்னா ஆம் என்று சொல்வது ஆளுங்கட்சியினுடைய மரபு சார்ந்தது போல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆளுங்கட்சி அவங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு ஆமா அப்படிதான் சொல்லி ஆகணும். ஆனா எதிர்கட்சியிலும் அமைதியா இருக்கிறீங்களே, அதுதான் எனக்கு ஏன்னா வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அந்த சட்டத்தின் மீது என்ன பண்ணலாம், ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க அப்படின்றாங்க. மறுப்போர்னா மறுப்போர் நம்ம கை தூக்கணும், யாராவது ஒன்று சொல்லணும். அப்ப என்ன சொல்லலாம், ஏற்போரே அதிகம், எனவே சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால நீங்க மறுப்போர் என்பவர் அமைதியாக இருந்தது உள்ளத்தை வருந்தத்தக்க செயல். அடுத்த வருங்காலங்களில் அதனை மாற்றிக்கொள்ளுதல் அவசியம். அது மட்டுமல்ல, கடந்த பாராளுமன்ற அந்த தருண் சபா இதுல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதிநிதிகள் கூட இல்லையா? ஏறத்தாழ 39 பாராளுமன்ற மக்களவை தொகுதியும் 18 பாராளுமன்ற மாநிலங்களவை தொகுதியும் இருந்த இந்த உறுப்பினர்களுடைய குரல் ஒலிக்கவில்லை என்று கேட்டிருந்தோம். ஸோ அந்த நிகழ்வையும் ஆங்கிலத்துறையின் தலைவர், இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கீர்த்தனா மேடம், அவங்களுக்கு நீங்க முதல் நன்றி தர சொல்லுதல் வேண்டும். செய்வன திருந்தச் செய் என்பதற்கு ஊற்றுக்கண்ணாய் இந்த நிகழ்வு எவ்வாறு சிறப்போடு நடைபெற வேண்டும் என்பதற்கு அவர் குறிப்பா ஒரு 5:30-6 மணிக்கு கூட நீங்கெல்லாம் வீட்டுக்கு சென்றுவீங்க. ஆனால் ஒரு 5:30-6 மணிக்கு கூட வந்து இந்த பணிகள் எல்லாம் இதெல்லாம் இருக்குது சார், இதெல்லாம் மாற்றி வைக்கணும், ஏன் மேடம் இவ்வளோ லேட்டாக இருக்கிறீங்க இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு செயலை செய்யும் போது செயலை திரும்பட செய்யணும் அப்படின்ற ஒரு ஆற்றல் மிக்க செயல் வீரராக ஆங்கிலத்துறையினுடைய தலைவி திருமதி கீர்த்தனா மேடம் அவர்கள் இருக்கிறார்.